வேதனை அறிகின்றாய். அதே போல நான் கொடுத்தும் அடியின் தன்மை எதனுள் எதாக உரைக்கின்றது. இப்ப பாசத்தால் அடிக்கும் போது நண்பன் மேல் வெறுப்பு வருவதில்லை. நீங்க தமாசா நீங்க அடிச்சு பாருங்க, கோவம் தான் பார்க்கலாம். அதே சமயத்துல தமாசா அடிச்சுட்டு இருக்க போகும்போது ஒரு சொல்ல மட்டும் லேசா குறையா சொல்லி அதுக்கப்புறம் அடிச்சு பாருங்க, இந்த உணர்வுகள் மாறும். ஆகவே குரு எனக்கு காட்டும் நிலைகள் கொண்டு அவர் அடிக்கப்படும் போது அந்த உணர்வின் தன்மை அடிச்ச உடனே சிரிப்பார், சிரிச்ச உடனே பார்த்தா அது தெரியும். ஆகவே இந்த உணர்வின் தன்மையை உனக்குள் எத்தனை கோடி உணர்வுகள் சேர்த்து நான் அடிக்கும் உணர்வுக்குள் இது இருப்பது என் அடிக்குள் கலந்திருந்த நினைவு, அந்த நினைவால் விட்ட கலந்த உணர்வு உன்னோட எப்படி சேர்த்து அது அண்டத்தை அறிகின்றாய் என்று நினைப்பார். ஆக நீ அதை அறிந்து விடு. ஒரு மனிதனின் உணர்வின் நீ சொல்லை பாய்ச்சி விடு. அங்கே கிளறும் உணர்வின் தன்மை நுகர்ந்தறி. ஆக நுகர்ந்தறிந்தால் அவனில் விளைந்த நிலைகள் ஒன்னை இயக்கும். ஆனால் அவனை மாற்ற முடியாது. ஆக மாற்றும் நிலைகள் இப்போது ஒரு செடி காரத்தின் நிலைகள் கொண்டதோ கசத்தின் தன்மை கொண்டதோ அதன் நிலை மாறாது. அதே போல அவருக்குள் இருக்கும் உணர்வின் தன்மை மாறாது. ஆனால் மாறாத நிலைகள் கொண்டு நீ நல்ல சொல்லாக சொன்னாலும் அவருக்கு எதிர்மறையாதான் ஆகும். ஆனால் இதை எவ்வாறு மாற்றுவது? இப்படித்தான் விளக்கம் கொடுத்து விண்ணின் ஆற்றலின் சக்தி ஒன்னில் எவ்வாறு இயக்குவது என்றும், இது கோடி உணர்வுகள் சேர்த்து உணர்வின் நிலைகள் வரும்போது கோடி 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 என்ற நிலைகளில் நான் தேடி 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 இதை நான் பெற்றேன். அவர் சொல்வாருங்க, கோடி 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 என்ற நிலைகளில் தேடி 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 சென்று வெற்றேன். ஆக உன்னை நாடி 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 வருகின்றது. ஆனால் நீ தேடி தேடி பெற வேண்டும் என்று இப்படி சொல்றார். அவருடைய சொல்லுகள் பார்த்தோம்னாங்க, இப்ப அடிச்ச உடனே உன்னை தேடி 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 வருகின்றது, நீ நாடி நாடி பெறுகின்றாய் எப்படி என்று சொல்வார். ஏன்னா இதெல்லாம் அவரோட சொல்லுக்குள் சூட்சம், இது அனைத்தும் சூட்சம் தான். ஆக அந்த பொருள்கான உணர்வின் தன்மை இந்த கூடி என்ற நிலைகளில் எவ்வாறு இது இயக்குகின்றது என்ற நிலையைத்தான் இந்த கூடியினுடைய நிலைகளை நீங்க பல கோடியின் உணர்வின் நிலைகளை உங்களில் அறியத்தன்மையாக என் குரு கொடுத்ததை உங்களுக்குள் கொடுக்கின்றேன். அவர் என்னுடன் அந்த ரசித்து உணவாக உட்கொண்ட நிலையும் அவர் தரவா நிலைகள் பெற்ற நிலையும் நாமும் தரவா நிலைகள் அடையும் மார்க்கமும் இதில் அடங்கியுள்ளது. ஆக இந்த வாழ்க்கை இது நாம் எல்லை அடையும் பாதையில். ஆக அந்த பாதையான இந்த உடலில் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நமக்குள் விளைவைத்த கண். ஆக விண்ணை நோக்கும் போது அந்த விண்ணிலே எதனின் தன்மை இங்கே பதிவு செய்கின்றமோ அதன் உணர்வின் தன்மை கொண்டுதான் எண்ணத்தின் இயக்கம் இருக்க வேண்டும். அதான் அங்கே கண்ணன் இங்கே உபதேசிக்கிறான் என்று 4 நிலைகளில் இந்திரலோகம் என்ற நிலைகள் வர்ணிக்கப்பட்டு அந்த வர்ணித்த இந்திரலோகம் நாம் எதையெல்லாம் எடுக்கின்றோமோ அதையெல்லாம் இந்திரியம். ஆக இந்திரலோகம் என்பது நமது சரீரம். எத்தனை கோடி நிலைகள் இருப்பினும் சித்திர புத்திரன் நாம் கண்கொண்டு பார்த்த உணர்வுகள் எதுவோ, நினைவுகொண்டு உணர்ந்த நிலை எதுவோ, இதையெல்லாம் புத்திரனாக நமக்குள் அமைந்து விடுகின்றது. ஆக கணக்கு ஆக நமக்குள் எண்ணத்தை எந்த வகையில் அதிகரிக்கின்றமோ அதன் கணக்கு பிரகாரம் தான் இங்கேக்கும் சித்திரபுத்திரன் கணக்கு பிரகாரம் இங்கே இந்திரலோகத்தில் செயலாக்கங்கள் இருக்கிறது என்று. இதனால் இதை போல சித்திரபுத்திரன் கணக்கு பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கிறோம். அந்த யமன் யார்? நாம் எதை எதை எண்ணுகின்றோமோ அந்த எண்ணத்தின் கணக்கு அதிகமாகிறது. இப்ப மகிழ்ச்சியின் அணுசக்தியுடைய கணக்குகளை இந்த எண்ணத்தை நமக்கு பறித்து இந்த கண்ணின் நினைவாற்றல் அங்கே செல்லப்படும் போது சித்திர புத்திரன் அந்த கணக்கு பிரகாரம் ஆக நமக்குள் ஜீவிகளை வென்றிடும் நம்முடைய எண்ண வரிசைகள் யமனை கொண்டிடும் உணர்வுகள் வருகின்றது. ஆக இந்த எண்ணத்தை அழித்து விட்டு ஆக யமனை கொண்டிடும் நிலையம் இங்கே வருகின்றது. அப்ப அந்த மகிழ்ச்சியின் அசக்தியா என்ற இந்த உணர்வைத்தான் தெளிவாக எடுத்து காட்டியுள்ளார். ஆக ஒரே சமயம் ஒருவன் தீமை செய்கிறான் என்று பதிவு வைத்துக் கொண்டான். அவன் தீமை செய்தான் நான் உருவேன் பாரு என்ற இந்த சித்திர புத்திரன் கணக்கு பிரகாரம் நாம் சிந்தனை இழந்த நிலைகள் இங்கே கணக்கு பிரகாரம் வரப்போகும்போது எந்த எண்ணம் அது மேல் அவனை அழித்திட வேண்டும் என்ற எண்ணம் ஓங்கி வளர்கின்றதோ அது பாசம்தான். அந்த பாச கயிறார் அவனில் விளைந்த தீமை விளைகள் உன்னிலே எப்படி விளைகின்றது என்ற நிலையை அங்க இந்த சித்திரபுத்திரன் கணக்கை காற்றார் நம்ம குருநாதன். ஆக நான் சொல்லும் நிலைகள் இப்போ உனக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மையை இந்த சித்திரபுத்திரன் இந்த கண்ணின் நிலையை கொண்டு விண்ணின் நோக்கி எடுத்து அந்த உணர்வின் தன்மை கொண்டு அதை நீ கவர்ந்து அதனின் மேல் நீ பாசத்தை செலுத்து. ஆக அந்த உணர்வின் கணக்கு பிரகாரம் உயிர் ஒளியானது உணர்வு ஒளியாக மாறும்.
அதனின் நிலைகளுக்கு நீ செல்ல என்ற நிலைகளும் ஞானிகள் வகுத்து கொடுத்த இந்த நிலையில் சித்திரபுத்திரன் கணக்கு என்று சொல்ல போகும்போது எங்கேயோ கணக்கு இருக்கிறான், அந்த ஒரு கணக்கு இருக்கிறது, இந்த லோகத்துல அவனுக்கு உத்தியோகம் என்னதான் என்ற நிலைகளைத்தான் நாம் எண்ணுகின்றோம். அவர்கள் காட்டிய மாற்றங்கள் இப்படித்தான் என்று இங்கே உணர்த்தி, இதுதான் இந்த மனிதனின் வாழ்க்கையில் நீ கண்ணுற்று இருக்கப்படும் போது அவர்களை படமெடுத்து அவர்களில் உருவான உணர்வுகள் அவருடைய நிலைகளை நீ எவ்வளவு நேரம் எண்ணுகின்றாயோ எவ்வளவு நேரம் அறிகின்றாயோ அந்த கணக்கு கூறிவிடும். அதே சமயத்தில் ஒருவருடைய கண் உற்று பார்த்தோம், அவனுடைய நோயின் தன்மை அதிகரித்து விடுகின்றது. நாம் பாசத்தால் அவனுடைய நோய்கள் எடுக்கின்றோம். அவனை உற்று பார்த்த சித்திரபுத்திரன் கணக்கு பிரகாரம் அவனையே நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் அந்த நோயின் தன்மை எனக்குள் வளர்ந்து எனக்குள் நல்ல குணத்தை எளிமையாக வந்து அவனின் நோய்கள் எனக்குள் எங்கே கொண்டு செல்லுகின்றான்? யமன் ஆக நரகலோகத்துக்கு என்னை அழைத்து செல்லுகின்றான் என்ற நிலையை இவ்வளவு தூரம் அங்கு விரிவாக காட்டும். ஒரு அடிக்கு இத்தனை ஒரு அடிக்கு இத்தனை அடிய எத்தனை உணர்வுகளை எவ்வாறு பாய்ச்சுகிறது என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றார். ஆகவே இதை போல இப்போ இதை நீக்குவதற்காக இதை கொன்றவன் வென்றவன் மகரிஷி. ஆக அதை சித்திரபுத்திரன் கணக்கு பிரகாரம் அந்த மகரிஷியின் அசக்தி பெற வேண்டும் என்ற நினைவினை அங்கே காட்டி அந்த உணர்வினை இங்கே அது கணக்கை கூட்டும். அதை கணக்கு கூட்டாதபடி எவனோ அந்த கணக்கு எவ்வளவோ அதான் வரும். நீங்க ஒரு குழம்பு சாம்பார் வைக்கிறீங்கன்னா காரத்தை அதிகமா கூட்டி விட்டா அந்த கணக்கு பிரகாரம் காரம் ஜாஸ்தி வரும். உப்பு அதிகமா போட்டா அதனுடைய கணக்கு அதிகமாகி போச்சுன்னா அதன் பிரகாரம் ருசி இருக்கும். ஆகையினால இது எல்லாம் எவ்வாறு அந்த சித்திரபுத்திரன் என்ற நிலையினை இதை விரைவில் கொடுத்த இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சும்மா தொட்டு தொட்டு தான் காமிச்சிட்டு வந்துருக்கேன். இன்னைக்குதான் அது விளக்கத்தை கொடுக்குறேன். ஏன்னா நாளைக்கு இதை உங்க வாழ்க்கையில் உங்களை பண்படுத்திக் கொள்ள இதை அதிகமாக பதிவு செய்து உங்க சிந்தனை தூண்டச் செய்து தீமைகள் உங்களை அணுகாது ஞானி உணர்வு ஒன்றச் செய்து இந்த உணர்வின் தன்மை தனக்குள் இறக்க செய்து ஆக சித்திரன் அந்த உணர்வின் எண்ணங்களை அங்கே கூட்டச் செய்து இதை பெருக்க பிரகாரம் அந்த உணர்வின் சக்தி கொண்டு நாம் என்றும் உயிருடன் ஒன்றிய நிறைகள் கொண்டு என்று ஒன்றி நின்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றனரோ அதனுடன் இணைந்து நாமும் வாழ முடியும். நம்மால் முடியும் வாழ்க்கையதான். நான் தனித்து காட்டுக்குள் ஜெபம் இருப்பேன்னா இது ஒரு பெரிய காடு, புலி கரடி எல்லாம் நமக்குள் உண்டு. புலியா பிறந்தோம், யானையா பிறந்தோம், நரியா பிறந்தோம், தேடா பிறந்தோம், பூச்சிகளாக பிறந்தோம். இத்தனை உணர்வும் காத்துக்கொள்ளும் உணர்வு இந்த காட்டில் வெளியும் தாவர இனங்களை தான் உணவாக உட்கொண்டு அதன் தசைகளை வளர்த்துக் கொண்டு அதை போல தன்னை வளர்த்துக் கொள்ளும் உணர்வு கொண்டு இணைந்து வாழ்ந்து இந்த உணர்வின் தன்மை இணைந்து இன்றைக்கு காட்டை போலதான் பல உணர்வின் தன்மை கொண்டு இன்றைக்கு இருந்தாலும் தீமைகளிலிருந்து விடுபடும் உணர்வின் தன்மை மனிதனாக பிறந்த செய்ததுதான். ஆக இதற்குள் இந்த காட்டுக்குள் நீங்க எங்க தனிச்சு விட்டாருந்தாலும் இந்த காட்டுக்குள் இருந்து நீங்க தப்ப முடியாது. புலியும் இருக்குது, கரடியும் இருக்குது. ஒருத்தன் கோபமா பேசினாலும் இந்த உணர்வு வரும், அதுக்கு சாப்பாடு வேணும். அப்ப அந்த கோப உணர்வு என்ன செய்யும்? ஜம்முன்னு உட்கார்ந்து இருப்பாரு. அதை ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் எடுத்தாரு. அடுத்தாப்படி என்ன செய்யும்? யாராவது நம்ம குறை கூறியிருந்தாங்கன்னா உடனே அந்த எண்ணம் வரும், ஜீரணம் அது கொஞ்சம் நான் சாப்பிட்டுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து. ஆக பையன் மேல பாசமா இருக்கும். அதை இவ்வளவு தூரம் சொல்லி இவ்வளவு சம்பாரிச்சு வச்சோன்னே இப்படி செய்யறானே அப்படிங்கிற இந்த எண்ணம் வரும். நான் ஒருமித்த நிலைகளை நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், முடியலையும் பாரு. நீங்க எந்த சாமியாரா போயிட்டாங்க குடும்பத்தை திறந்து போட்டு நான் சாமியாரா போவேன்னா காட்டுக்குள்ளுன்னு இந்த காட்டுக்குள்ள இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. அதனாலதான் சீதா ராமா என்ற நிலையை அவன் சீதாவும் ராமனும் காட்டுக்குள் சென்றார்கள். ஆனா இந்த எண்ணத்துக்குள் எந்த சீதாராமனாக இருக்க வேண்டும் என்ற நிலையை அவன் உணர்த்துவதற்குத்தான் சுவைமிக்க உணர்வுகள். ஆக சுவையாக என்றும் சுவைத்திட்ட உணர்வு உண்டு. அந்த சுவையான அந்த மகிழ்ச்சியின் உணர்வை சீதா அதை உணர்வின் சத்தை தனக்கு கொடுத்து ராமனாக நம் சொல்லின் நிலைகளும் நினைவின் ஆற்றலும் இருக்க வேண்டும். ஒருவன் தூய்மையற்று பேசுகிறான் என்றால் அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்ற இந்த சுவையை கூட்டிக் கொண்டு இதை தூய்மைப்படுத்தி இருக்க வேண்டும். ஆகவே அதை சித்திர புத்திரனாக்கி அதன் உணர்வின் தன்மை பாசம் அதன் மீது நாம் தொடர வேண்டும். அதை கயலின் தன்மை கொண்டு நாம் யமனுக்கு தண்டனை கொடுத்து நீ அல்ல என்ற சீவலிங்கம் உயிருடன் ஒன்றிய நிலையை கொண்டு ஒரு உருவத்தை அமைத்து மார்க்கண்டேயன் என்ற நிலையும் எண்ணும் 16 என்ற நிலை அடைவதற்கு ஆவடை உடலை பற்றி கொள்ளவில்லை, உயிரை பற்றி கொண்டுள்ளான் என்ற நிலைதான் சாதாரணமா ஒரு சித்திரத்தை எழுதி சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம் இவ்வாறு வைத்தது. அதை நாம் புரிந்து கொள்ளாதபடி அபிஷேகம் ஆராதனை சாங்கியம் என்ற நிலைகளும் ஆக இதை போன்றுதான் நாம் நம்முடைய நிலைகளை சீர்குலைய செய்துவிட்டோம். இதிலிருந்து மீள வேண்டும் என்பதற்குத்தான் மீண்டும் இதை நினைவுபடுத்தி குரு கொடுத்த நிலைகளில் அதை நான் சித்திர புத்தனாக்கி
அதனின் விளைந்த அந்த கணக்கின் பிரகாரம் தான் எண்ணம் அந்த சொல்லாக வெளிப்படுகின்றது. அந்த சொல்லின் நிலைகள்தான் சீதா ராமா. இந்த சொல்லின் தன்மை உங்களுக்குள் ஊடுருவி இந்த உணர்வின் நினைவாற்றலாக உண்டச் செய்வதுள்ளாம். ஆக கார சொல்லை நான் சொல்லும் போது உங்கள் உணர்ச்சியாகி உயர் மேல் கோபம் வருவதும் அதனுடைய நிலைகள் என்ன சாமியார் என்ற நிலைகள் நினைக்கச் செல்லும். ஆக அன்பால் கூறும் உணர்வின் தன்மை கொண்டு அந்த பாக்கியத்தின் அரவணைப்பு வருவது போல மெய்ஞானி உணர்வின் தன்மையை அந்த சுவையை சீதா ராமா இப்ப அந்த சொல்லாக உங்களுக்குள் சொல்லும் போது அருஞானி உணர்வுடன் உங்கள் ஒன்றச் செய்து இந்த வாழ்க்கை என்றுமே நினைவின் ஆற்றலை விண்ணை நோக்கி ஏகி அந்த சித்திரபுத்திரன் கணக்கு பிரகாரம் உயிரோடு ஒன்றி வென்றிய நிலைகள் நாம் எல்லா உணர்வையும் அறிவிக்கும் 6வது அறிவு கொண்டு அறிந்து கொண்டோமே. இதே போல அறிவித்திடும் உணர்வின் தன்மை கொண்டு அனைத்தும் அறிந்திடும் நிலையும் இதிலே ஒளிபட்டத்தின் இரு நீக்குவது போல உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி என்றும் நிலை கொண்டு நாம் வாழ்ந்திட முடியும் என்பதனைத்தான் இதை உங்களுக்கு தெளிவாக உணர்த்துவதும் இதனை பதிவு செய்வதும். காரணம், ஒவ்வொரு செடிக்கும் இன்று மனிதனாக இருக்கிறோம் நாம் ஒவ்வொரு செடிகளையும் மற்ற மற்ற அணுக்களை இணைத்து அதை செடியின் உருமாற்றத்தை உருவாக்குகின்றான். ஆக மற்ற உயிரினங்களின் அணுக்களை இணைத்து மிருகங்களையே உருமாற்றுகின்றான் மனிதன் 6வது அறிவு கொண்டு. ஆகவே இன்று அதே சமயத்தில் யோகியம் ஜாதகம் என்று அதர்வண வேதத்தில் ஒன்றை அடிமைப்படுத்தும் நிலைகள் கொண்டு மதங்களை உருவாக்குவதற்காக மதத்திற்கு கீழ் இந்த உணர்வின் வேதங்களை கற்பித்து அந்த வேதத்தின் உணர்வுக்கு ஜீவன் ஊட்ட அவர்கள் சொல்லும் செயலை நமக்குள் அந்த உணர்வில் பதிய செய்து அதன் உணர்வுகள் நமக்குள் மதம் என்ற இனத்தை பிரித்துக் கொள்ளுகின்றன. ஆக மாற்று மதத்தை கொன்று குவிக்கும் உணர்வை ஊட்டுகின்றன. இந்த உணர்வின் செயலாக்கமே மாறுகின்றன. ஓர் செடிக்கு ஒரு உணர்வின் சத்தை தனக்குள் இணைத்துக் கொண்டது வேற மற்ற செடியின் தன்மை வராது தனது சத்தின் தன்மை கொண்டு வலுவான வித்தை உருவாக்குவது போல மதத்தின் பெயரால் வேதங்களை சொல்லி வேதத்தின் நிலைகள் கொண்டு சாஸ்திரங்களை உருவாக்கி ஆக சாஸ்திரங்கள் என்பது இன்னது இன்னென்ன காலங்களில் இன்னென்ன செய்ய வேண்டும் என்று விதிகளை அமைத்து விதியின் உணர்வுண்டு மதங்களை பதிய செய்து அதனின் பறை செய்த வித்தியைதான் மதங்களாக நமக்கு உருவாக்கப்பட்டு இதனின் நிலைகள் கொண்டு இன்று நாம் வாழ்ந்து வளர்ந்து கொண்டு உள்ளோம். இந்த மதங்களிலிருந்து பிடிப்பிலிருந்து நாம் தப்புதல் வேண்டும். நமக்கு எது மதம் வேண்டும்? ஆக நாம் உயிர்தான் நமக்குள் என்றும் அனைவரும் உயிரின் தன்மை ஒவ்வொரு உடலை உருவாக்குகிறது என்ற நிலையும் இந்த உணர்வின் தன்மைதான் நமக்குள் இணைத்திடல் வேண்டும். ஆக ஒவ்வொரு மதத்திலும் அந்த தீமைகளுடைய நிலைகளை ஆக அறியாத நிலைகளிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும். இந்த உண்மையும் உணர்த்தி அந்த மகிழ்ச்சியின் அசக்தி அங்கு பெற வேண்டும் என்ற நினைவினை அங்கு இணைத்திடல் வேண்டும். இவ்வாறு இருந்தால்தான் இந்த மனித நிலைகளில் நாம் மதத்தில் சிக்காத அது தப்ப முடியும். ஏனென்றால் ஒரு செடியின் தன்மையை பல செடிகள் உணர்த்தி உருவாக்கப்படும் போது அதே போல பல அணுக்களின் உயிரணுக்களின் நிலைகளை பல அணுக்களை இணைக்கப்படும் போது உடல்களை உருவாக்குவது போன்று இந்த மதத்தின் அடிப்படையில் இந்த உணர்வுகளை இயக்கி அந்த உணர்வின் தன்மையை வளர்த்துக் கொள்ளுகின்றார்கள். ஆக இதையெல்லாம் மதத்தால் உருவாக்கப்பட்ட அந்த உணர்வுகள் அதிலேதான் எந்த நினைவினை நாம் பதிவு செய்கின்றோம் சித்திரபுத்திரன் கணக்கு பிரகாரம் அந்த யமன் தண்டனை கொடுக்கின்றான். ஆக நாம் எந்த மதத்தின் தன்மை கொண்டு தன் மதத்தினை வளர்த்திட அதே சமயத்தில் மற்ற மதத்தை அழித்திட இங்கே கற்பிக்கும் உணர்வுகள் என்னது உயர்ந்தது என்ற நிலைகளில் மற்றதை தாழ்த்தது என்ற நிலைகள் உயர்ந்த நிலைகள் கொண்டு மற்றதை தாழ்த்தி இந்த உணர்வின் தன்மை தனக்குள் வளர்க்கப்படும் போது அந்த மதத்தையும் காப்பதில்லை. அதில் இருக்கக்கூடிய ஒழுக்கமும் அழிந்து விடுகின்றது. ஆக அழித்திடும் உணர்வே அங்கே விளைகின்றது. ஆகவே இதை நாம் சிருஷ்டிக்கின்றோம் என்று சாதாரண வாழ்க்கை என்ற நிலையைத்தான் குருநாதர் ஆக மதம் எனம் என்ற நிலைகளில் இதை இயக்குகின்றது. ஆக இன்றைய நிலைகளில் சூரியனில் இயக்கும் மற்ற கோள்கள் ஒவ்வொரு சுவை கொண்டதுதான். இருப்பினும் ஒன்றை ஒன்று வென்று அதை விழுங்கும் நிலைகள் வருகின்றது. எதனின் அளவு அதிகமாக விழுங்குகின்றதோ அந்த விழுங்கிய உணர்வின் தன்மை எவ்வாறு மாறுபடுகின்றது என்ற நிலையை காட்டுகின்றார். ஆக அவ்வாறு மாறுபட்ட உணர்வுகள் அது நட்சத்திரங்கள் 27 எடுக்கப்படும் போது அதன் படி வரிசையில் அதை எடுக்கும் பால்வெளி மண்டலம் ஆனாலும் தூசிகளாக எப்படி படர்கின்றது அதன் படரும் நிலைகள் கொண்டு அதன் அருகிலே செல்லும் அந்த கோள்கள் எவ்வாறு அது குவிகின்றது அந்த குவிந்த உணர்வுகள் அதன் உணர்வின் தன்மையாக எப்படி மீண்டும் தூசிகளாக மாறுகின்றது. தூசிகளாக மாறிய நிலைகள் கொண்டு ஒன்று ஒன்று அளவுகோள்கள் எவ்வளவு கலக்கின்றது அந்த கலந்த உணர்வுகள் தன்னுடன் இணைக்கப்படும் போது கோள்களில் எது மாற்றமாகின்றது. ஆக வெகு தூரத்தில் மற்ற அண்டத்திலிருந்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் அது தன்னுள் கவர்ந்து அதனுடைய பால்வழி மண்டலங்களாக மாற்றி அது துகள்களாக மாற்றும் போது
அந்த உணர்வின் தன்மை தூசிகளாக மாறி அந்த தூசி மிதந்து கொண்டிருக்கும் வேளையில் கோள்கள் கவர்ந்து அது உறைந்து இதற்குள் கலந்த படைத்து அது மீண்டும் உமிழ்ச்சின் நிலைகள் தூசிகளாக வெளிப்படுவதை அதைதான் சூரியன் காந்த சக்தி கவரும் போது துகள்களாக மாறுகின்றது. துகளின் தன்மை வெளிவரப்படும் போது அதனின் தன்மை சூரியனுடைய நிலைகளில் அதை பிரித்து அதனுடைய நிலைகளை தெளிவாக்குகின்றது. ஆக எதனின் அளவுகோலோ அதற்கு தக்கவாறு அந்தந்த காலங்களில் அதனின் உணர்வு வருகின்றது. இன்று நமது பூமி இருக்கிறது என்றால் எந்த கோளின் உமிழின் சக்தி அதிகமா இருக்கின்றதோ அந்த மாதங்களில் இங்கே மற்ற தாவர இனங்களுக்கு உண்டான உணவும் மாற்று மாதங்களில் ஏற்பட்ட அந்த உணர்வுக்கும் அதுக்கு உணவு கிடைக்காது, அது எப்படி தவழ்கின்றது என்ற நிலையும் தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். ஆகவேதான் இதை போல அந்த விண்வெளியின் ஆற்றலின் தன்மையை எவ்வாறு சூரியன் கவர்கின்றதோ அது பால்வெளி மண்டலங்களாக மாறுகின்றதோ இதை போல நமது உயிர் நமது எண்ணங்களில், ஆனால் அதுக்கு 27 நட்சத்திரம் என்றால் நாம் எண்ணத்தின் ஒளி அலைகளாக மாறுவது எண்ணில் அடங்காது. ஆக கோடிக்கணக்கில் நமக்குள் உண்டு. ஆக இந்த எண்ணங்கள் தான் நட்சத்திரம் ஆகின்றது. யாராருடன் கலக்கின்றமோ இந்த உணர்வுகள் அனைத்தும் சேர்த்து நம் உணர்வின் தன்மை பால்வெளி மண்டலங்களாக மாறுகின்றது. தன் எனத்தின் தன்மை கொண்டு நாம் உற்று நோக்கிய உணர்வுகள் நமக்கு பதிவாகி விடுகின்றது ஊழ் வினையாக. ஆக அந்த வினைக்கு தகுந்தவாறு அது நாயகனாக தான் கவர்ந்து இந்த பால்வெளி மண்டலத்தில் அமைந்திருக்கின்றது. இதிலேதான் எதனெதன் நிலைகள் வருகின்றதோ அடுக்கடுக்காக தனக்குள் அடங்கும் நிலைகள் சுவாசித்த உணர்வு கொண்டு நம் உயிரிலே இந்த உணர்வின் தன்னை தான் சேமித்து வைத்த நிலைகள் அது உயிருக்குள் பட்டு அவ்வப்போது எண்ணிய உணர்வுகளை அது உணர்த்தி விட்டு அந்த உணர்வின் தன்னை அது விளைந்திடும் அந்த சத்தாக நமக்குள் கலந்து உறுப்புகளாக மாறுகின்றது. நாம் முதலில் சீராக உறுப்பான உணர்வுகள் ஆக மாசுபடும் உணர்வுகளில் சேர்க்கப்படும் போது நம் உறுப்புகளில் மாற்றுபட்ட நிலைகளில் நோயாக உருவாகின்றது என்ற நிலைதான் விண்வெளி ஆற்றலும் உயிரின் தன்மை உணர்வாக மாற்றி மற்றவரோடு கலந்து உறவாடும் உணர்வுகள் எப்படி பால்வழி மண்டலங்களாக மாறுகின்றது. ஆக உந்து விசையா நமக்குள் நினைத்தபின் இதை ஆனப்பின் இதை அடக்கி மீண்டும் இதன் உணர்வுகள் எப்படி படிப்படியாக வருகின்றது, இந்த உணர்வு ஆற்றல் எவ்வாறு நுகர்கின்றது, நுகர்ந்த உணர்வு உயிர் எப்படி இயக்குகின்றது, இயந்த உணர்வுகள் எப்படி இரத்தத்துடன் கலக்கின்றதோ அதனின் அளவுகோல் எதுவாகின்றது, அதில் எது பெறுகின்றதோ எதனின் தன்மை அதற்கு உணவு அதிகமாக கிடைக்கும், அதன் உணர்வின் தன்மை கொண்டு உறுப்புகளின் மாற்றங்கள் எவ்வாறு என்ற நிலையை தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். இன்னுள்ள ஆற்றலையும் இந்த நிலையை தான் கோடி கோடிங்கிற போது இந்த கோடியை சாப்பிட்டு நீ எதையெல்லாம் போய் சாப்பிட பாரு அப்படின்பார். இதனாலதான் இப்ப இதெல்லாம் உங்களை எதையை உழங்குகின்றது என்ற நிலைதான். இப்போது உங்க வாழ்க்கையில் வந்த தீமைகளை அந்த தீமையை எடுத்து அதை இன்றைக்கு ஞானின் உணர்வுடன் விழுங்கி அதை அடக்குகின்றது. அதை அடக்கிய நிலைகள் கொண்டு உணவாக அது உணவு தேவைதான். ஆனால் இதனுடைய தன்மை அதற்கு தேவை. ஒரு மரம் கட்டை எரிகிறது என்றால் பல உடல்கள் சேர்த்து எண்ணெய் பசை இருந்தால்தான் எரியும், எண்ணெய் பசை இல்லை என்றால் கருகிவிடும். இதை போலதான் எதனின் உணர்வின் தன்மை எதுவாக இருப்பின் ஒரு குழம்புக்கு சுவை தேவை என்றால் காரம் தேவை. அந்த காரத்திற்கு இவ்வளவு சேர்க்கின்றமோ அதன் தகுந்த அந்த உணர்ச்சிகள் உண்டு. ஆகவே இதை போல நாம் எத்தகைய தீமை குணம் இருப்பினும் அருஞானி உணர்வை நமக்குள் சேர்த்து இதை விழுங்கிடல் வேண்டும். ஆக இதை விழுங்கினால் அதை இது விழுங்கும். ஆக இதை போல நமக்குள் மகிழ்ச்சியின் உணர்வை அதிகமாக சேர்க்க வேண்டும். ஆனால் ஞானம் அறிய வேண்டும் என்றால் இப்போது உங்களுக்குள் கேட்டறிந்த உணர்வுகள் எத்தனை கோடி குணங்கள் இருப்பினும் அதில் எண்ணத்தால் கலந்து இது உங்களுக்குள் பால்வழி மண்டலமாக துகள்களாக இதை சேர்கின்றது. இந்த சேர்த்துக்கொண்ட இந்த துகள்கள் இந்த உணர்வுகள் நுகர எண்ணங்களாக விரிவடைகின்றது. ஆக எண்ணங்களின் தன்மை விரிவடையப்படும் போது இங்கே பொருள் கொண்டு உணர்ந்து செயல்படும் திறன் ஏற்படுகின்றது. அந்த திறன் இல்லை என்றால் நாம் செயலாக்க முடியாது. அந்த திறன் உங்களுக்குள் வர வேண்டும் என்பதற்குத்தான் இன்றைய வரவேற்பும் இந்த வரவழைத்ததும் இந்த உணர்வை பதிவு செய்வதும் உணர்வின் துணை கொண்டு தீமை அகற்றும் வல்லமை நீங்கள் பெற வேண்டும் என்றும் அதே சமயத்தில் தீமை அகற்றி அருஞான உணர்வை அடிக்கடி எண்ணும் போது நுகர வேண்டும் என்பதற்கும் இதைத்தான். ஏனென்றால் எல்லாம் கேட்போம், கேட்டுக்கொண்டு இருக்கப்படும் போது நாம் உயர்ந்த நிலைகள் இருக்கிறோம் என்பது என்ன உங்க பெரிய சாமியாரா அப்படின்னு சொன்னா உடனே இதை விட்டோம். உங்க சாமியாக்கு என்னையா தெரியும் சொன்னா அப்புறம் போவோம் பொத்துக்கிட்டு வந்தோம். அதனை சமாளிக்கக்கூடிய திறன் வராது. அவங்களுடைய உணர்வுகள் தான் நம்மை மாற்றி விடுமே தவிர நம்முடைய சொல் ஞானிகள் கொடுத்த உணர்வை வலுகொண்டு அவன் அறியாமல் நீங்க வேண்டும் என்று மௌனம் சாதித்து இந்த உணர்வினை எடுக்க மகரிஷின் அருளை பெற வேண்டும். நிச்சயம் அவன் உணரும் பருவம் வரும் என்ற உணர்வை எடுத்துக்கொள்ளும். இந்த உணர்வின் நமக்குள் இந்த உணர்வின் படி நீ சீக்கிரம் உணர்வை பாரப்பா அப்படின்னு மட்டும் ஒரு சொல்ல பரிசீலனை அதான் அப்படி இப்படிமாரு. அப்புறம் திரும்பி பார்ப்பார். இந்த உணர்வு போனவுடனே
அவனுக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை நிச்சயம் உணர்த்தி காட்டும். நீ புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வரும். நீ நிச்சயம் புரிவை. ஒன்னை நீ அறிவாய், இந்த உலக இருளை போக்குவாய், உணர்வின் நிலையை நீ அறிவாய் என்று மட்டும் நீங்க சொல்லிவிட்டோம். ஆக இது பதிவு இல்லாமனா அவன் இப்படி எங்க சாமியை பற்றி உயர்ந்து சொல்லிவிட்டு நீ இப்படி சொல்றது பாச்சா இரு நான் பற்றி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா அவன் உணர்வு உங்களை பார்த்துடும். இது எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியம். ஏனென்றால் அந்த உணர்வின் சக்தியை நாம் அறிந்திடல். இப்ப இதே மாதிரி சொல்லுவான், பற்று இருக்கும். 4 பேர் சொன்னவொன்னு அவன் கோபமெல்லாம் எடுத்துக்கிடுவான். கடைசியில நாம போற பாதையை விட்டு போட்டு எங்க பார்த்தா நாம அப்படி பேசினா இந்த சண்டை கொண்டு வீட்டுல விடும், தொழில கொண்டு விடும். அப்புறம் என்ன செய்யும்? நாம் சிந்தனை பெறும் நிலையை நமக்கு நாமளே தண்டனை கொடுக்கும். ஏனென்றால் மனிதன் இந்த தீமைகள் அகற்றிடும் நிலைகள் நம் உடல் உணவாக உட்கொண்டு உணவிலே கலந்துள்ள நஞ்சினை மலமாக மாற்றி ஆக நமக்குள் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் பதிவு செய்த நிலைகள் கொண்டு கேள்விப்பட்ட தீமையான நஞ்சினத்தை நீக்கி நல்ல உணர்வினை நமக்குள் படைத்திடும் ஆற்றல் பெற்றது. இவ்வாறு படைத்திட்டால் அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நாம் நுகர்ந்து இதனுடன் இணைந்திட வேண்டும் என்பதற்குத்தான் பல வட்டங்களை எடுத்து உங்க உணர்வின் நினைவாற்றலை இணைத்து அந்த மகிழ்ச்சியின் அழு உணர்வை இணைத்து உங்களுக்குள் இது பெரும் தகுதி. தாவர இனங்களுக்கு எப்படியோ இதை போல உங்கள் உணர்வை நுகரச் செய்யும் போது உங்களுக்கு இது பால்வெளி மண்டலங்களாக வருகின்றன. அப்போது உங்களுடைய எண்ணங்கள் தீமையில் அகற்றும் நிலைகள் பெற வேண்டும் என்பதற்குத்தான். ஆனால் நீங்கள் நினைவுகொள்ள வேண்டும், பிறருடைய குறைகளை எது சொல்லினும் அதை எண்ணத்தால் பதிவு செய்யக்கூடாது. அந்த உடனே அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று சித்திர புத்திரர் நினைவின் அங்களை அதிகமாக்கி அதனை கணக்கை கூட்ட வேண்டும். எந்த அளவுக்கு நீங்க கணக்கை அளவுகோல் கூட்டுகின்றனரோ ஆக இந்த தீமை நிலைகள் நமக்கு வராது. இவர்கள் தீமை செய்தார் என்று கணக்கினை நீங்கள் கூட்டிவிட்டால் நன்மை செய்யும் கணக்குகள் குறைந்துவிடும். ஆகவே இதை நீங்கள் மாற்றுதல் வேண்டும். ஆகவே நாம் நன்மையின் நிலைகள் நன்மை என்று நாம் சொன்னாலும் ஆக இந்த நன்மை ஆகாது, நல்லதும் ஆகாது, கெட்டது ஆகாது. தீமை என்ற காரத்தின் உணர்வுடைய நிலைகளில் நாம் நன்மை என்ற நிலைகள் நல்ல பொருளை அதிகமாக கூற்றினால் இந்த தீமையின் நிலைகள் இருக்குள் உள்ளடங்கி நன்மை பயக்கும் நிலையாக இணைந்தே இயக்கும். இதே போலதான் மகரிஷிகளின் அருள்வட்டத்தை நமக்குள் இதை இணைத்து பழக வேண்டும். ஆக அதை அடிக்கடி நாம் சித்திரப்புத்திரன் கணக்கு பிரகாரம் இந்த வாழ்க்கை எத்தகைய தீமை வரினும் அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வுகள் எண்ணிலை பெற வேண்டும் என்று இது பெருக்கிக் கொண்டு இருக்க வேண்டும். இந்த கணக்கை இங்கே தள்ளி ஒன்று சரியில்லை, தப்பான கணக்கு என்ற நிலைகள் நீக்கி பழக வேண்டும். இது இல்லை என்றால் நமக்குள் நாம் இந்த 6வது அறிவை சீராக பயன்படுத்தவில்லை என்றுதான் பொருள். ஆக இந்த 6வது அறிவு எழுந்திரு நிலைகள் பெற்றவன் நாம். பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன். ஆக நாம் மனிதனான பின் சிருஷ்டிக்கும் வன்மை பெற்றவர்கள். இப்ப எதை சிருஷ்டித்துக் கொள்கின்றோம்? மதம் காட்டிய அறநெறிகளை அதன் உணர்வின் தன்மை பதிவு செய்து கொண்டு ஆக அந்த உணர்வை நாம் வளர்த்துக் கொள்கின்றோம். ஆனால் அதன் வழிகொண்டு நாம் இதைதான் சிருஷ்டிக்க முடிகின்றது. நான் கற்றுணர்ந்தது என்னில் உள்ளதுதான் நாம் வலு. ஒரு வேப்பமரம் தன் கசத்தின் வழியை காட்டும் போது அது என்னுடைய அதன் மனத்தின் தன்மை கொண்டு அதை பாதத்துக் கொள்ளுகின்றது. ஆனால் கசப்பின் உணர்வால் மற்றொரு உணவாக உட்கொள்ளும் நிலைகளில் அது உணர்ச்சி வெளியே தள்ளுகின்றது. இதை போலதான் நமக்குள் எந்த உணர்வின் தன்மை இது இணைத்துக் கொள்ளுகின்றமோ அதே நிலைகள் பல உணர்வுகள் சேர்த்து கசப்பின் உணர்வாக மாறிய பின் அதனின் செயலாக்கங்களாக மாறுகின்றது. இப்போதான் நாம் தீமைகள் அகற்றின உணர்வு பெற்ற நாம் தீமைகள் அகற்றிய அருஞானி உணர்வை நமக்குள் அதிகமாக கணக்கு சேர்க்க வேண்டும். அந்த கணக்கு கூட்டல் சரியாக இருந்தால் இந்த மனிதனின் வாழ்க்கையில் தீமையாக இதுல உங்களுக்கு சிரமம் ஒண்ணும் இல்லை. எத்தகைய நிலைகள் தீமைகள் இருப்பினும் அடுத்த நிமிடம் உங்களுக்கு கொடுத்த சக்தியின் தன்மை கொண்டு அந்த மகிழ்ச்சியின் சக்தி நீங்க பல முறை சொல்லும் என் உடல் முழுதும் பலர வேண்டும் என்று அந்த சித்தரை கண்ணிலே பாருங்க. அந்த உணர்வின் சித்தனை புத்திரனுக்கு செல்லத்தை கொடுங்க. அந்த பாசத்தால் இதை வளர்த்து விடுங்க. அந்த பாசம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தியால் வளர வேண்டும் என்று எண்ணும் போது அந்த பாசத்தால் தீமை அகற்றின் உணர்வாக அந்த கணக்கின் பிரகாரம் உங்க உயிருடன் ஒன்றி என்றும் நிலை கொண்ட நிலைகளில் இதை எங்கிருந்து பெற்றோர்களோ அதன் அரவணைப்பில் தீமைகள் அகற்றி உணர்வின் செயலாக உங்க உயிரின் தன்மையில் உயிருடன் ஒன்றி என்று நிலை கொண்டும் சரீரமாக அது இயக்குகின்றது. ஆகவே இதை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். குரு காட்டினார், உணர்வை விண்ணிலே அந்த உணர்வை பரப்பினார். அது உணர்வு எவ்வாறு செயலாக்குகிறார்? ஒரு சொல் கோடி 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 கோடிங்கிற போது நான் எனக்காக கேட்டது கோடி தெற்குல வேலை கோடி இங்க இருக்குதுன்னா இப்படி எல்லாம் சில உண்மை நிலைகளை உணர்த்தினார். ஆகவே இதையெல்லாம் மனதில் வைத்து நாம் இதை பெறுதல் வேண்டும். நீங்கள் எளிதில் பெறுவதற்குத்தான் ஒவ்வொரு நிமிஷமும் முதலே ரிஷிகளின் அருள்சக்தி என்றேன், உங்க கிட்ட பதிவு செய்தேன். இப்ப உங்களுக்குள் சப்த ரிஷிகள் என்று இணைக்கின்றேன்.
இதை காட்டும் வலுப்பெறுகின்றீர்கள். ஆக இந்த வலுப்பெற்ற நிலைகள் கொண்டு சப்தரிஷி மண்டலம் என்றே அந்த உணர்வின் நிலைகள் கொண்டு அங்கு இணைக்கின்றன. ஆக அந்த மண்டலத்துடன் இணைத்து இப்படிப்படியாக கொண்டு போக வேண்டும். ஏனென்றால் முந்தி இப்படி சொன்னார் சாமி, இது எதை சொல்றது என்ற நிலைகள் சந்தேகக்குறிகள் ஏற்பட்டுவிடும். ஆகவே சப்த ரிஷிகள் சாதாரண வாழ்க்கை நிலைகள் இங்கு இயக்கப்பட்டது. ஆனாலும் இந்த ரிஷிகள் என்று இப்போவும் வைத்துக் கொண்டிருப்பார் என்றால் இந்த ரிஷி கட்டிய ஆலயம் அந்த ரிஷி கட்டிய ஆலயம் என்று. ஆகவே இதையெல்லாம் இது ஒவ்வொரு ஞானிகளால் உருவாக்கப்பட்ட நிலைகளை அவரின் துணைப்பெயராக வைத்து இவர்கள் ஒரு ரிஷி என்றும் ரிஷி வம்சம் என்றும் இப்ப குலங்கள் ஆக என்ன குலவழி என்றும் இந்த ரிஷியின் குலங்கள் என்ற இப்படி எல்லாம் மாற்றிக் கொண்டிருப்பார்கள். ஆக இந்த குலவழியில் ரிஷியில் என்றாலும் இந்த மனித உணர்வுடன் இது ஒன்றிவிடும். இது எளிதில் கிடைத்துவிடும். ஆனால் இது எளிதில் கிடைக்காது மகரிஷியின் உணர்வுடைய நிலைகள். ஏனென்றால் ரிஷிகள் என்ற நிலைகளில் நம்முடைய கூர்மை அனைத்தும் முழுமை பெற்ற நினைத்துடன் அந்த சித்தரர் நினைவு நாட்கள் அங்கீகரிக்க வேண்டும், அதை பருக வேண்டும் என்று எண்ண வேண்டும். பெரும்பாட்டில இந்த ரிஷிகள் பெற வேண்டும் அந்த ரிஷிகள் பெற வேண்டும் என்று இந்த காயத்ரி என்ற நிலைகளை எடுத்துக்கொண்டால் வியாசகன் நிலையும், அதே சமயத்தில் இன்னைக்கு அகசியன் என்றால் அகசியின் பெயரை ஏற்று அந்த கொல வழியில் தான் உணர்வின் வளர்த்துக் கொண்டு நம்முடன் உறவாகிய உணர்வுகள் தான் அதிகமாக பதிவாரும். இதை நாம் எண்ணும் என்றால் இதையும் வந்துவிடும். ஆக நான் ரிஷியை நினைக்கின்றேன், எனக்கு இப்படி வருகிறது எதனின் ரிஷியின் நிலைகள் அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வு உங்களுக்குள் பதிவு செய்யணும். உடனே அந்த சப்த ரிஷிகளின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று விண்ணை நோக்கி எழுக வேண்டும். அந்த உணர்வின் தன்மை பதிவாகும் போதுதான் அவருடைய இயக்கத்தோடு அது இங்கே பரவி இருப்பது கிடைக்கும். இல்லை என்றால் இவர்கள் மதத்தின் அடிப்படையை கொண்டு குலத்தின் நிலைகள் கொண்டு பதிவு செய்த இந்த ரிஷிகள் உங்களுக்குள் இதுவும் சிருஷ்டிதான் இதுவும் ரிஷிதான். ஆக ரிஷிகளில் எந்த நிலைகளில் இதுவும் கலந்துவிடும். இதை போன்ற நிலைகளிலிருந்து நீங்கள் மாறுபட வேண்டும். ஏனென்றால் இது உங்களுக்கு தெளிவாக்குவதற்குத்தான் இதுவாலும் சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இது தெளிவாக்க வேண்டும், நீங்கள் தெளிந்திட வேண்டும், தெளிந்த உணர்வுகள் தெளிவாக்கிக் கொண்டு இருக்க வேண்டும். ஆக பிறருடைய மனங்களின் தெளிந்திடும் நிலையாக்க வேண்டும். நீங்க அவர்களின் நிலையும் தெளிந்திடும் அதற்கு தெளிந்திடும் தெளிவின் நிலைகளை உருவாக்கும் நிலைகள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை செய்கின்றோம். ஏனென்றால் உலகமெல்லாம் நன்மை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றோம். ஆனால் நன்மை பெற வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கும் உணர்வின் நிலைகளை எவ்வாறு பெருக்குகின்றமோ அதனை நிலைகள் கொண்டே வரும். ஏனென்றால் இந்த உடல் நாள் நீடித்த நாள் இல்லை.